தேவன் இன்னைக்கு வந்து தீர்க்கமாக பேசின அவருடைய வார்த்தைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம வந்து ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய நம்மளுடைய தீர்வு வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம தேவனுடைய வசனத்தில் தான் இருக்குது, வார்த்தையில் தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு வந்து சோர்ந்து போகிற வேலையில், நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிற வேலையில், எரிச்சல் வர்ற நேரத்தில், நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும்போது, நம்மளால் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது, நம்மளால் ஒரு விஷயம் முடியலன்னு இருக்கும்போது, ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் இருக்கும்போதும் நம்ம உடனே நம்மளுக்குள்ள நம்ம பரிசுத்த ஆவியானவர் உள்ளே பேசணும்னா, நம்ம வந்து வார்த்தையை வந்து நம்ம வாசிச்சிருக்கணும். வார்த்தையை வாசிச்சாதான் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அந்த அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்த முடியும். நம்ம இப்போ நம்ம வாசிக்கிறோம், ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தான் கிருபை மேலே, அவருடைய பரிபூரணத்தினால நம்ம கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்குள்ள ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துவார். நம்ம கிருபையின் மேலே கிருபை நான் உனக்கு தந்திருக்கேன் அப்படின்னு ஞாபகப்படுத்துவார். அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் பற்றி யோசிக்கும் போது, ஐயோ நம்மளுக்கு இது இல்லையே அது இல்லையே, நம்ம என்ன ஆக போகிறோம்னு யோசிக்கும் போது ஆண்டவர் வந்து நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் அப்படின்னு ஒரு வசனத்தை வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவார். அப்போ இந்த சூழ்நிலையில தான் நம்ம உள்ள ஒரு சந்தோஷத்தை, அவருடைய வார்த்தை அவருடைய விசுவாசிக்கும் போது ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று நம்மகிட்ட இருந்து புறப்பட்டு ஓடும். இந்த மாதிரி வசனங்கள்லாம் நம்ம பரிசுத்தனை நம்மளுக்கு ரீகால் பண்ணும்போது தான் நம்ம வந்து அவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம அவருடைய வசனத்தை வாசிச்சு அதை தியானிக்கும் போது, அதுக்கப்புறம் அதுக்கு கீழ்ப்படியும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் இன்னும் நம்ம வந்து ஆண்டவர் கூட க்ளோஸ் ஆக முடியும். ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் வழியில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நடக்க முடியும். எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு போதிப்பாரு. என்ன டிசிஷன் எடுக்கணும்னாலும், ஏதோ என்ன ஆனாலும் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து வழிநடத்துறதை நம்மளால பார்க்க முடியும். அப்போ வசனத்தை நம்ம அதிகமா தியானிக்க வசனத்துல உள்ள நம்ம எல்லா கேள்விகளுக்கும், வசனத்துல உள்ள நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும், நம்மளுக்குள்ள குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த வசனம் தான் வந்து ஆதாரமா இருக்கு. ஆதி காலத்துல என்ன நடந்துச்சு, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, ஆண்டருடைய வருகை எப்படி இருக்க போகுது, எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சரை வந்து நம்ம வந்து வசனத்தை பார்க்கலாம். நான் வந்து வசனத்தை வாசிக்கும் போது ஒரு விஷயம் ஆண்டவர் வந்து எனக்கு காமிச்சாரு. என்னன்னா, ஆதியாகமத்துல ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்கு வந்து ஆபிரகாம் வந்து எலியேசர் அனுப்பி நீ வந்து போய் பெண் பார்க்கணும்னு சொல்லும்போது எலியேசரை என்ன எப்படி பார்க்குறாருன்னா, ரொம்ப நல்ல எந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு ஒரு கிணறு அண்டையில் போய் உட்காந்து ஒரு பொண்ணு வரணும், இந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து தண்ணி கொடுத்து நான் ஒட்டகத்துக்கும் நான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற பொண்ணாக இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பொண்ணாக இருக்கணும், அவள் வந்து புறஜாதியான பொண்ணாக இருக்கக்கூடாது, அவள் வந்து அந்த ஆபிரகாமோட சொந்தத்தில் உள்ள ஒரு பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா வச்சு அப்படிதான் ஒரு பொண்ணை அப்படிதான் ரெபேக்கால் வராங்க. இதே இது வந்து புதிய ஏற்பாட்டில் ஒரு மிரர், ஒரு 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 ஷேடோ மாதிரி இருக்கு. எப்படின்னா, ஏசு கிறிஸ்து போய் ஒரு கிணத்தண்டையில் உட்கார்றாரு. அப்போ அங்க வந்து வர்ற பொண்ணு வந்து ஒரு சமாரியா ஸ்திரீ. அந்த சமாரியா ஸ்திரீ வந்து எப்படி இருக்கான்னா, 5 புருஷர்களை உடையவளா இருக்கா. அவ வந்து யூதா கோத்திரம் கிடையாது. அவ வந்து சமாரியா ஸ்திரீ, அவ வந்து புறஜாதி. அதே மாதிரி அவ வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. அவ வந்து தண்ணி வந்து ரெபேக்கால் என்ன பண்றா, தண்ணி கொடுக்குறா. இவன் என்ன சொல்றா, நீங்க வந்து யூதர்கள், நான் எதுக்கு உனக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறா. அதே மாதிரி எலியேசர் என்ன பண்றாரு, கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. இவங்க என்ன பத்தி பேசுறாங்கன்னா, ஆராதனையை பத்தி பேசுறாங்க. அப்போ அவ வந்து என்ன சொல்றா, என்ன ஆராதனை வந்து நீங்க எதுக்கு எருசலேம்ல போய் நீங்க ஆராதனை பண்றீங்க, நாங்க எல்லா இடத்துலயும், ஏன்னா அவ வந்து யூத கிடையாது, அவ எருசலேம்ல போய் ஆராதிக்க மாட்டான், புறஜாதியான பொண்ணு. ஆனா ஆண்டவர் வந்து அவகிட்ட போய் சொல்றாரு, உன்னாலேயோ நீ வந்து சமாரியாங்கிறதுனாலயோ புறஜாதிங்கிறதுனாலயோ இதா வந்து உங்களுக்கு தள்ளல, நீங்க எங்கனாலும் ஆண்டவரை வந்து ஆராதிக்கலாம், புறஜாதிகளும் நீங்க உள்ள வரலாம், எல்லாரும் வந்து ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு
எங்கனாலும் நீங்க வந்து ஈக்குவல் தான் அப்படின்னு ஆண்டவர் வந்து பேசுறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளோட சுச்சுவேஷன், நம்ம வந்து தோல்வியில இருக்கலாம், நம்ம தோற்று போயிருக்கலாம், நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம எல்லாம் தகுதி கிடையாது, ஆண்டவர்கிட்ட போறது நம்மளால முடியாது அப்படின்னு தோணும்போது இந்த மாதிரி வசனங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. சமாரிய ஸ்திரீ வந்து அவ்வளோ ஒரு அவளை வந்து ஊர் ஜனங்கள் வந்து அவ மூலமா தான் வந்திருக்காங்க, ஆனாலும் சொல்றாங்க இல்ல நான் உங்க உன் பேச்செல்லாம் நாங்க கேட்கல, ஆண்டவரை பார்த்து தான் நாங்க வந்தோம். ஆனா சொன்னது அவதான், ஆனா இப்படிலாம் பேசுறாங்க. அப்போ எல்லாரும் ஊதாசீனத்தை படுத்தும் போதும் கூட அவ வந்து அங்க ஒரு ஊழியத்தை செஞ்சு ஊழியத்தை செய்யற ஒரு பெண்ணா இருக்கிறான். அப்போ அதே அதே போல நம்மளை வந்து இயேசுப்பா வந்து நம்ம புறஜாதியா இருக்கலாம், நம்ம வந்து விசுவாசிக்காதவங்களா இருக்கலாம், நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு ஒரு பெர்ஃபெக்டான பாத்திரமா இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம கிட்ட வந்து நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், என்னை விசுவாசிக்கிறவர்கள் வந்து ஜீவ தண்ணீர் புறந்து ஓடும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. அப்போ நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம தினந்தோறும் வேதத்தை வாசிச்சு அவரை நம்பும் போது தேவன் வந்து நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமாம். ஆமென். அதாவது பார்த்தோம், இது ஈசாக்கு பொண்ணு கொடுக்கும்போது